வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாத பிரதிவாதங்கள் இன்று. சாலாவ ராணுவ முகாமை அண்மித்த பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறியதை அடுத்து 28 கொள்ளைச் சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடு. கிராம உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மட்டக்களப்பு மாவட்ட கிராம உத்தியோகத்தர்கள் பணி பகிஷ்கரிப்பில். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பலத்த காற்று வீசக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாத பிரதிவாதங்கள் இன்று இடம்பெறவுள்ளன. கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெறவுள்ளன. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் பாராளுமன்றம் கூடவுள்ளது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினால் 5 மாதங்களுக்கு முன்னர் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட போதிலும் அது தொடர்பில் விவாதிக்கப்படவில்லை. ஆட்சி மாற்றத்தில் பங்களிப்பு வகித்த மக்கள் விடுதலை முன்னணி நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிக்க உள்ளதாக பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் தீ பரவியமையினால் அந்த பகுதியிலிருந்து வெளியேறியவர்களின் வீடுகளில் கொள்ளைச் சம்பவங்கள் இடம்பெற்றமை தொடர்பில் 28 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சீதவாக்கி பிரிவிற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார். மின் உபகரணங்கள், தங்க நகைகள் மற்றும் பணம் ஆகியன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முகாமில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை 720 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கொஸ்கம சாலாவ இராணுவ முகாமிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் உள்ள மக்கள் அவர்களின் இருப்பிடங்களுக்கு செல்வதற்கு தொடர்ந்தும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை மக்களை இருப்பிடங்களுக்கு செல்ல அனுமதி வழங்குவதில்லை என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை சாலாவ இராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தினை அடுத்து சிதறிய மற்றும் வெடிக்காத தோட்டாக்களின் பாகங்களை மக்கள் சேகரிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என போலீஸ் தலைமையகம் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளது. இவ்வாறான பாகங்களை தொடுவதில் இருந்து விலகி இருக்குமாறு மக்களிடம் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வெடிப்பொருட்களின் பாகங்கள் காணப்படுமாயின் அதனை செயலிழக்கச் செய்வதற்கு போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு அறிவிக்குமாறு போலீஸ் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. போலீஸ் அறிவுறுத்தலை மீறி வெடிப்பொருட்களின் பாகங்களை சேகரிக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் எச்சரித்துள்ளது. கிராம உத்தியோகத்தர் ஒருவர் ராணுவ சிப்பாய்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து மட்டக்களப்பு மாவட்ட கிராம உத்தியோகத்தர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மரக்கடத்தல் ஒன்றை சுற்றி வளைத்த உத்தியோகத்தர்களில் ஒருவரான கிரான் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் கிராம உத்தியோகத்தர் இராணுவ சிப்பாய்களால் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இராணுவ சிப்பாய்கள் 3 அன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது எனவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தி இன்று காலை 8 மணி முதல் 12 மணி வரை பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயலாளர் அரசு ரத்னம் ஸ்ரீநாதன் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூலாக்காடு பகுதியில் சட்டவிரோத மரக்கடத்தல் மற்றும் மிருகவேட்டை இடம்பெறுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மரக்குற்றிகளை ஏற்றிய வண்டியில் பயணித்த இராணுவத்தின் கைது செய்யப்பட்ட வேளையில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பிரதமர் நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராஜா முன்னிலையில் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட சந்தேக நபர்கள் 4 எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டக்களப்பு பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றினுள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன் பிரகாரம் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார்.
நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி வடமாகாண சுகாதார தொண்டர்கள் இன்றும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைத்தடியில் உள்ள வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்திற்கு முன்பாக வடமாகாண சுகாதார தொண்டர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ச்சியாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ள போதிலும் உரிய தரப்பினரிடமிருந்து சாதகமான பதில் இதுவரை கிடைக்கவில்லை என சுகாதார தொண்டர்கள் குறிப்பிடுகின்றனர். சுகாதார தொண்டர்களாக 16 வருஷம் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். இப்ப தொடர்ந்து எங்களுக்கு நிரந்தர நியமனம் வேணும் என்று சொல்லி ஏற்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல சில பேர் குழந்தைகளோட கூட தங்களோட சிரமத்தையும் எதிர்பார்க்காமலுக்கு இன்றைக்கு கிடைக்க போற பதில் ஒரு நல்ல பதிலாக கிடைக்க வேணும் என்று சொல்லி குழந்தைகளை கூட கொண்டு வச்சுக்கொண்டு இந்த வெயில் வெக்கை ரோட்டு சைட்டில் வெயில் வெக்கையில வச்சு கொண்டிருக்கணும். என்ன நாங்க இவ்வளவு 16 வருஷம் ஒர்க் பண்ணாக்கம் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் பார்க்க போது இவ்வளவு பேரும் 2015 வரை ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. 16 வருஷம் ஒர்க் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார். ஒரு கடவத்தை மோட்டார் வாகன பொறியியலாளர் பயிற்சி நிறுவனத்தில் பாடநெறியை நிறைவு செய்த 300 பேருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. AEGI எனும் நிறுவனம் தொடர்பில் நாம் கேள்வியுற்றுள்ளோம். அது தொடர்பில் சமூகத்தில் பேசப்படுகின்றது. தற்போது சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதை போன்று அதனை மேம்படுத்துவதற்காக நைட்டா நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அமைச்சர் என்ற வகையில் கொள்கை ரீதியான தீர்மானத்தை மேற்கொண்டு அதற்கான வழியை நாம் அமைத்துக் கொடுப்போம். அந்த பிரதான பொறுப்பை நைட்டா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு இந்த துறையில் இதனை விட சிறந்த நிலையை அடைவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். புதிய விடயங்களை மேற்கொள்வதற்கு அச்சமடைய வேண்டாம் என நைட்டா நிறுவனத்தில் உள்ள அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியமலாபிட்டிய நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மின்சார சபை விசேட செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. பாதிக்கப்பட்ட மின் பாவனையாளர்களுக்கு மின்மானி மற்றும் மின் இணைப்பை கட்டணமின்றி பெற்றுக் கொடுக்க உள்ளோம். மின் இணைப்புகளில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படுமாயின் தொழிற்சங்கம் ஊடாக வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு தயாராக உள்ளோம். அதேபோன்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மின் பாவனையாளர்களுக்கு தேவைப்படின் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக கால அவகாசம் ஒன்று வழங்க முடியும். ஜூன் மாதத்திலிருந்து 6 மாதங்களுக்கான கால அவகாசத்தை வழங்க முடியும். அதேபோன்று முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் அந்த மாதத்திற்கான மின் கட்டணத்தையும் அதற்கு முன்னர் செலுத்த வேண்டிய தொகையையும் அறவிடாமல் இருப்பதற்கு மின்சார சபை தயாராக உள்ளது. மேற்குறிப்பிட்ட அனைத்து நிவாரணங்களையும் சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். மீனவர் விவகாரம் குறித்து 2 வாரங்களில் 3 கடிதங்கள் பிரதமருக்கு தமிழக முதல்வரால் அனுப்பப்பட்டுள்ளதாக அது ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் 4 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இலங்கையில் 15 மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதையும் ஜெயலலிதா தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடற்படையினர் வசம் இந்திய மீனவர்களின் 15 படகுகள் உள்ளதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இந்திய பிரதமர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கடிதத்தின் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக சிறைப்பிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் தமிழக மீனவர்கள் அவர்களின் பாரம்பரிய பகுதியில் அமைதியாக மீன்பிடிப்பதை உறுதி செய்யும் வகையில் தூதரக மட்டத்திலான நடவடிக்கைகளை எடுக்க வெளிவார அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் தெதிரோயா பெருக்கெடுக்கும் சந்தர்ப்பங்களில் தேங்கு செய்கையாளர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக தமது பிரதான ஜீவனோபாயமான தேங்கு செய்கை பாதிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். புத்தளம் மாவட்டத்தின் சிலாபம் நகரத்தினூடாக செல்லும் தெதிரோயாவே இது. மழை காலங்களில் பெருக்கெடுக்கும் தெதிரோயாவானது தமது வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தெதிரோயாவின் 2 மரங்கும் மண் அரிப்புக்குள்ளாவதால் தென்னை மரங்கள் அழிவடைவதாக தெங்கு செய்கையை ஜீவனோபாயமாக கொண்டுள்ள இப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எல்லாரும் மக்கள் சீவிக்கிறே தோட்டத்துல தான் எங்களுக்கு இப்போ தென்னை மரம் 19 மரம் பெய்த்திருக்கு. எங்களுக்கு அதை நிப்பாட்டி வெறுத்தால ஒரு அருவு போட்டு தந்தா எங்களுக்கு இன்னொரு நாள் போனாலும் ரோடு இல்லை எங்களுக்கு போறதுக்கு. இந்த
இதெல்லாம் நிப்பாட்டி உடஞ்சி போகிறத நிப்பாட்டி கல் வரியை போட்டு எங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்தால் எங்களுக்கு பெரிய ஒரு அது உதவி எங்களுக்கு. ததுருவா இந்த ஓரம் எல்லாம் அரைஞ்சு போகுது. இதெல்லாம் இந்த அரசாங்கத்தால யாரும் பெரிய பெரிய ஆட்கள் பார்த்து இதுக்கு என்ன சரி நிப்பாட்டுறதுக்காலும் நல்லது தான் நான் சொல்றேன். தெதுரு ஓயாவின் இருமருகும் ஏற்பட்டுள்ள மண்ணரிப்பு காரணமாக பெரும்பாலான நிலப்பரப்பு ஓயாவிற்குள் உள்வாங்கப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே தமது ஜீவனோபாயத்தை தடையின்றி மேற்கொள்வதற்கு முறையான தடுப்பு சுவர்களை ஓயாவின் இருமருங்கிலும் அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.